இந்த வீடியோவில் N8Nல நம்மளோட முதல் ஆட்டோமேஷனை நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கலாமா? என்ன ஆட்டோமேஷன் அப்படின்ட்டு கேட்குறீங்கன்னா ஒரு ஹிண்ட் தரேன். கெட் ரிமைண்டர்ஸ் இன் டெலிகிராம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ முதல்ல எதுக்கு இந்த ஆட்டோமேஷனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராப்ளம் அனாலிசிஸை பண்ணிடலாம். என்னன்னா எல்லாருக்குமே ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம பர்சனல் லைஃப்லேயே ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். இன்னும் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர டாஸ்க் இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மறந்து போயிடும் அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு முக்கியமான டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரிமைண்டராக வந்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் சொல்லலாம், ப்ரோ அதுதான் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கே ப்ரோ, அதுக்கு தான் ஏகப்பட்ட அது இருக்கே ப்ரோ, இது இருக்கே ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை செட்டப் பண்ணுறது மாதிரி ஒரு சிஸ்டமை செட்டப் பண்ணுறதுக்கு இங்கே எந்த ஆண்டர்ப்ரனருக்கும் எந்த பிஸ்னஸ் ஓனருக்கும் டைம் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பில் யாராவது ஒரு எம்ப்ளாயி நமக்கு ப்ரோ இதை பண்ணிருங்க ப்ரோ, மாத்திரை சாப்பிட்ருங்க ப்ரோ, பேங்க்குக்கு அந்த காசு பே பண்ணிருங்க ப்ரோ, இந்த காசு பே பண்ணிருங்க ப்ரோ, அந்த இது வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வேலையை போயிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரிமோட்டில் ஒரு சிஸ்டம், ஒரு ஆட்டோமேஷன். அந்த ஆட்டோமேஷனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்து ரிமைண்டர்ஸ் அமைச்சிக்கிட்டே இருந்துச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். பெரிய பிஸி பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ், டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸ், அவங்களோட லைஃப்லாம் எவ்வளோ ஈஸியாக ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளமாக தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், இப்போது சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணால் இது சால்வ் ஆகும் அப்படின்றத யோசிக்கிறீங்க. கஸ்டம் ரிமைண்டர்ஸ் த்ரூ அவுட் த வீக். ஒரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரிமைண்டர்ஸ் வரணும். ஒரு சிஸ்டமை நம்ம ஒருத்தருக்கு பில்ட் பண்ணிட்டோம்னா அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓவராலாக ஒரு ஹை லெவலில் சேமாக இருக்கலாம், பட் ஒருத்தருக்கு அவங்களோட டே டு டே வேறு, அவங்களுக்கு தேவைப்படுற ரிமைண்டர்ஸ் வேறு. ஸோ கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு ஆட்டோமேஷன் டெவலப்பராக இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாமா? நோட் ஸ்ட்ரக்சர் முதல்ல பிளான் பண்ணிடலாம். என்ன நோட் ஸ்ட்ரக்சர்? ப்ரிட்டி சிம்பிள். ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன்லேருந்து முதல்ல ஆரம்பிப்போம். ஒரு ட்ரிகர் நம்மளுக்கு வேணும். ட்ரிகர் என்ன? எவ்ரிடே அட் 5 AM ட்ரிகர் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, எவ்ரிடே அட் 5 AM இது ட்ரிகர் ஆகணும். ஆக்ஷன் என்ன? இட் ஷுட் சென்ட் மீ அ ரிமைண்டர். இதில் டெலிகிராமில். ஓகே, சிம்பிள் நோட் ஸ்ட்ரக்சர் தான். எவ்ரிடே அட் 5 AM ட்ரிகர் ஆகணும். அண்ட் தென் ஆக்ஷன், it should send a reminder. சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, டெக் ஸ்டாக் எதில் பண்ண போகிறோம்? N8Nல பண்ண போகிறோம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எதில் ரிசீவ் ஆக போகுது? டெலிகிராமில் ரிசீவ் ஆக போகுது. ஆல்ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஆட்டோமேஷன்ஸை பிளான் பண்ண ஆரம்பிக்கணுன்றது. பிளான் பண்ணியாச்சு, இப்போது அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ்.